அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் குட். நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் இல்ல, எல்லாருமே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். பெரியார் கண்ட கனவு, அண்ணா அவர்கள் கண்ட கனவு, கர்ம வீரர் காமராசர் ஐயா கண்ட கனவு, அதெல்லாம் இப்போ நனவாயிருக்கு. பட் அதில ஒரு கிளாரிட்டி இல்ல. நான் எதை பற்றி பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ நடந்த எலக்ஷன பத்தி பேசுறேங்க. என்னன்னா, எனக்கு இப்போ வயசு வந்து 38 வயசு. எனக்கு ஒரு நினைவு தெரிஞ்சு ஒரு 10 வயசுலேருந்து நடக்கக்கூடிய எலக்ஷன் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் முதல்ல ஓட்டு போடும்பொழுது, நானும் பெரிய பொண்ணா ஆயிட்டேன். எனக்கு 18 வயசு வந்துருச்சு. நான் ஓட்டு போடுறேன். அப்படின்ற ஒரு ஒரு ஜாலியா அப்படி போய் போட்டேன். பட் புரிதல் இருந்துச்சா? அரசியல் புரிதல் இருந்துச்சா? அப்படின்னா, இன்றளவுக்கும் பெரிதா ஒண்ணும் கிடையாது. ஸ்டில் ஐ அம் லேர்னிங். எல்லாருக்குமே அப்படிதான் கத்துட்ருக்கோம். பட் எங்க வீட்ல என் பொண்ணுக்கு 8 வயசு ஆகுது. அந்த பொண்ணு வந்து அரசியல் பேசுது. என் பையனுக்கு 10 வயசு ஆகுது. அவன் பேசுறான். அம்மா யார் ஜெயிப்பா? அவங்க ஜெயிக்கிறவங்க தான் வந்துட்டு இந்தியாவுக்கு ஹெட்டா? இல்ல தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி, ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுது. இளைஞர்கள் எல்லாம் அரசியல் பேசுறாங்க. இது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா, இதுல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பெற்றோர்களாகிய நமக்கு ஒரு கடமை இருக்கு. இத நம்ம பண்ணியே ஆகணும். என்னன்னா, பிளைண்டா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். யாருக்கு வேணாலும் வோட் போடலாம். இது அவங்களுடைய உரிமை. ஜனநாயக நாடு. அதுதான் டெமோக்ரசி அப்படின்றது. பட் எதற்காக போடணும்? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க என்ன பண்ணா நல்லாயிருக்கும்? அப்படின்னு ஒரு புரிதலோடு நம்ம அத அணுகுனோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். காமராசர் ஐயா அவர்கள் வந்துட்டு தோல்வி அடைஞ்சுட்டாரு. பட்டாசெல்லாம் வெடிச்சு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய தொண்டர் ஒருத்தர் உள்ள வந்து ரொம்ப கோவத்தோட, "பாருங்க ஐயா, அவங்க வீட்டு வாசல்ல பட்டாசு வெடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து பட்டாசு வெடிக்கிறாங்க." அப்படின்னு அவரு ரொம்ப கோவமா சொல்றாரு. அதுக்கு வந்து அவர் சொல்லிய பதில் என்ன அப்படின்னா, "விடு, நம்ம ஜெயிச்சப்ப நீ பண்ண இல்ல, இப்ப அவன் பண்றான் விடு. இதுதான் ஜனநாயக நாடுன்றது. எனக்கு சந்தோஷம். அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்றேன்." அவரு பாஷையில ரொம்ப அழகா பேசுவாரு. அவரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன். நல்லா இருக்கும், கேட்டு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் ஏன் ஒருத்தவனுக்கே போடணுன்றது இதுவா என்ன? இது என்ன மன்னராட்சியா என்ன? கிடையாது இல்ல. அவனும் சிந்திக்கிறான். மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிறான். அதனால போடுறான். விடு, இத தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அவன் சிந்திக்கிறான் இல்ல, அதுதான் நமக்கு தேவை. அப்படின்னு சொல்லி அத அப்ரிஷியேட் பண்ணுவாராம். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கே ஓட்டு போடாம மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. பட் எதற்காக மாற்றம் வேண்டும்? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இவர்களுடைய கொள்கை என்ன? இந்த மாதிரி அரசியல் புரிதல் நமக்கு வரணும். அதுக்கு இது சரியான டைம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கம்மிங் 4th வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது இல்லையா? யூ ஷுட் அப்சர்வ். நீங்க என்ன டிவி பார்க்குறீங்கல்ல, கொஞ்சம் இந்த ஒரு 4 டேஸ் மட்டும் மற்ற விஷயங்கள் பார்க்காம, எவ்வளோ ஒரு எனர்ஜியோட ரொம்ப ஆர்வமா நீங்க ஓட்டு போட போனீங்களோ, அந்த ஆர்வம் வந்து கன்டின்யூ பண்ணுங்க. ரொம்ப நாள் கன்டின்யூ பண்ண முடியல அப்படின்னாலும், இந்த 4 டேஸ் வந்துட்டு நீங்க வாட்ச் பண்ணுங்க. என்னதான் நிலவரம், எப்படி போயிட்டுருக்கு, என்ன அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஓட்டு போடும்பொழுது பிளைண்டா எதுவும் பண்ணாம, அந்த ஒரு அரசியல் புரிதலோடு அந்த எலெக்ஷனை நீங்க அணுகுவீங்க. நான் ரொம்ப ஐ திங்க் இன்னும் சில கிளாரிட்டி குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. பட் டைம் ஆயிட்டிருக்கு. ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணத்த சொல்லிடுறேன். அது புரியும். என்ன அப்படின்னா, இப்போ ஆடையில எடுத்துக்கோங்களேன். நான் வந்து என்னோட இஷ்டம். நான் எந்த உடை வேணாலும் அணிஞ்சுப்பேன். அத யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆடை சுதந்திரத்த பத்தி நம்ம பேசுவோம். பிளைண்டா பேசுவோம். அவங்களுக்கு இந்த ஒரு உதாரணத்த குடுக்குறேன். இந்த மாதிரி தான் பெற்றோர்களாகிய நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு புரிதல ஏற்படுத்தணும். என்னன்னா, இப்போ நான் இந்த புடவ கட்டியிருக்கேன்ல, இது வந்துட்டு தோல் சேலை தமிழ்ல. இது வந்து 800ஆம் நூற்றாண்டுல நம்மால அணிஞ்சிக்க முடியுமா? நம்முடைய பாட்டியெல்லாம் இந்த மாரி வாழ்ந்தாங்களான்னா கிடையாது. அப்போ வந்துட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்த முன்னெடுத்தாங்க. என்னன்னா, ஆடை அணிஞ்சிக்க கூடாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல. அதாவது பெண்களுடைய மார்பகம் எந்த அளவு இருக்கோ, அந்த அளவுக்கு வரி வசூலிக்கப்பட்டது. ஆண்களுக்குமே இது உண்டு. மீசை வச்சுக்கக்கூடாது, தாடி வச்சுக்க கூடாது. அவங்க வந்துட்டு வேஷ்டி கட்டணும், சட்டை போடணும் அப்படின்னா, அதுக்கு வந்து வரி கட்டணும்.
அப்போ இதுதான் வந்துட்டு நான் என்னுடைய உடம்பு, என்னுடைய உறுப்பு, இதை மறைப்பதற்கான உரிமை எனக்கு இருக்கு. அத மறைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? அப்படின்னு சொல்லிட்டு தான் பொங்கி எழுந்து பல வருடங்கள் போராடி பெற்ற ஒரு சுதந்திரம் தான் இந்த ஆடை. இது வந்து அவ்வளவு எளிதில நமக்கு கிடைக்கல. ரொம்ப போராடி பிளவுஸ் மட்டும் போட்டுக்க முடியும். அது ப்ராப்பரா கிடையாது. கொஞ்சம் மறைச்சும் மறைக்காம போட்டுக்க முடியும். அதுவும் உயர் ஜாதியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரியர்கள் அவங்க வந்தாங்கன்னா அதையும் ரிமூவ் பண்ணிடணும். அப்படி அவங்க போட்டுட்டு இருந்தாங்கன்னா எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு அவ்வளோதான். அவங்கள என்ன பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பிளவுஸ் போடுற ஒரு உரிமையை பெற்றதுக்கப்புறம் மேலே இந்த புடவை கட்டுறோம் இல்லையா, இந்த இந்த ஒரு துணியை போட்டுக்கிறதுக்கு அதுக்கு பல போராட்டங்கள், அதுக்கு எவ்வளவு உயிரிழப்புகள், இதெல்லாம் பண்ணி தான் நமக்கு இந்த உரிமை கிடைத்தது. அப்போ வந்து சாதாரணமாக இந்த சமூகம் நமக்கு எதையும் கொடுத்துடல. இவ்வளவு போராட்டங்களுக்கு பின்பாக இந்த தன்னுடைய உடம்பை மறைத்து கொள்வதற்கான உரிமை கிடைச்சது. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இது எல்லாரும் வந்துட்டு மரியாதை பண்ணுவாங்க இல்லை, நமக்கு மரியாதை எத்தனையோ விதத்தில் மரியாதை பண்ணலாம். ஒரு மோதிரம் நமக்கு போடலாம், இல்லை ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் நமக்கு வாங்கி தரலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஒரு 50 ரூபாய் டவலாக இருந்தாலும் அதை எடுத்து நமக்கு போடுவாங்க. அது வந்துட்டு மரியாதை. ஏன் நம்ம நல்லா தானே ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், அது என்ன மரியாதை? அது நமக்கு மேலே ஒரு துணி போடுறது அப்படின்னா, ஒற்றை வார்த்தையில் சொல்ல போனால் அது வந்து மரியாதை. தன்னுடைய உடலை மறைப்பது மரியாதைக்குரிய ஒரு விஷயம். இதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். இந்த ஒரு புரிதல் இல்லாமல் இன்னைக்கு நம்ம இந்த போட்டுக்கக்கூடிய ஆடையை போட்டுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு போராடி இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு புரிதலை குழந்தைங்களுக்கு கொடுக்காததுனால தான் அவங்க கேட்குறாங்க, எதுக்காக நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும், இது நான் எப்படினாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு புரிதல் இல்லை இல்லையா? இந்த தப்பு தான் இப்போது இந்த எலெக்ஷனில் நம்ம பண்ணுறோம். பிளைண்டாக ஒரு விஷயத்தை இவங்களுக்கு போடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அந்த ஒரு புரிதலை பெற்றோர்களாகிய நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இவங்க இது பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய கொள்கை இது, இவங்களுடைய கோட்பாடு இது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். யாரும் சொல்லவே இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போது சோஷியல் மீடியாவில் எல்லாமே வருது, அதை லிசன் பண்ண சொல்லுங்கள். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க அரசியல் பேசுறது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து ஒரு முறையான ஒரு புரிதலோடு அதை அணுகணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் மட்டும் கிடையாது, எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்குது. இந்த 4 டேஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ரைட்? நன்றி.